வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை நோக்கியே அமைந்துள்ளன. கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த போரில் ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை தாக்கியது. அந்த வரிசையில் தற்போது குவைத்தில் இருக்கும் அமெரிக்க இராணுவ தளத்தை முடக்கும் நோக்கில் இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. குவைத்தின் பல்வேறு பகுதியில் திடீரென பயங்கர வெடிச்சத்தங்கள் கேட்டதா அங்கு வேலைக்காக சென்றுள்ள ஆயிரக்கணக்கான இந்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடும் பீதியடைந்து உள்ளனர். இதனைத் தொடர்ந்து குவைத் இராணுவம் விடுத்துள்ள அவசர அறிவிப்பில் பொதுமக்கள் யாரும் தேவையற்ற வதந்திகளை நம்பி அச்சப்பட வேண்டாம் என்றும், வான்வெளியில் கேட்கும் வெடிச்சத்தங்கள் எதிரிகளின் ஏவுகணை தங்களின் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக அழிப்பதனால் ஏற்படும் சத்தம் மட்டுமே என்று விளக்கம் அளித்துள்ளது. வளைகுடா பகுதியில் மீண்டும் தாக்குதல் தொடங்கியுள்ள காரணத்தால் உலக பங்கு சந்தை மற்றும் கச்சா எண்ணெய் சந்தை மீண்டும் சரிவை சந்திக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 2% மேல் சரிந்து உள்ளதால் இது உலக பொருளாதாரத்தில் ஒரு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள சூழலில் மத்திய கிழக்கில் நிலவும் இந்த உச்சகட்ட போர் பதற்றம் எப்போது தணியும் என்பதை உலக நாடுகள் மிகுந்த கவலையுடன் கவனித்து வருகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்காலிகமாக தனிந்திருந்த போர் பதற்றம் இப்போது மீண்டும் ஒரு முறை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. யாரும் எதிர்பாராத விதமாக குவைத் நாட்டின் மீது ஈரான் திடீரென பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் வெடிகுண்டுகள் ஏந்திய ட்ரோன்களை கொண்டு வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒமிரியே என்ற இராணுவ தளத்திலிருந்து இந்த ஏவுகணைகள் குவைத்தை நோக்கி ஏவப்பட்டதாக குவைத் இராணுவம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. வளைகுடா பகுதியில் அமைதியை நிலைநாட்ட சர்வதேச நாடுகள் முயற்சி செய்து வரும் வேளையில் இந்த அதிரடி தாக்குதல் உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் மீண்டும் தோல்வியில் முடிந்ததே இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. ஈரானின் இந்த திடீர் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து குவைத் நாட்டின் பொது பாதுகாப்பு படை தலைமையகம் உடனடியாக செயல்பட்டு தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு அதிரடி பதிலடி கொடுத்துள்ளது. நாட்டின் எல்லையை கடந்து உள்ளே நுழைய முயன்ற ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை குவைத் இராணுவம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு அவை குடியிருப்புகள் மீது விழுவதற்கு முன்பே நடு வானிலேயே சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஈரான் ஏன் இப்போது குவைத் நாட்டை தனது இலக்காக மாற்றியுள்ளது என்ற கேள்வி எழுகிறது. சமீப காலமாக ஈரானின் தாக்குதல்கள் அனைத்தும்